எல்லா வலியையும் நெருக்கடியையும் உங்களுக்காகத்தான் தாங்கிட்டு இருக்கேன். விஜய் உருக்கம். இன்று மாலையுடன் தேர்தல் பரப்புரை நிறைவடையும் நிலையில் தமிழக வெற்றி கழக தவக தலைவர் விஜய் தமிழ்நாடு மக்களுக்கு உணர்ச்சி பூர்வமான கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த கடிதத்தில் விஜய் பேசியிருப்பதாவது: என் நெஞ்சில் குடியிருக்கும் என் சொந்தங்களாகிய தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசையோடும் அன்போடும் எனக்காக எல்லாவற்றையும் அள்ளி அள்ளி தந்த உங்களோடு உங்கள் விஜய் மனம் விட்டு பேசவே இக்கடிதம். எனக்கு எல்லாமும் தந்த என் சொந்தங்களான தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றிக்கடன் செலுத்தவே அரசியலுக்கு வந்த நாள் முதல் சொல்லுனா நெருக்கடிகளையும் நிர்பந்தங்களையும் சொல்லவியலா வேதனைகளையும் இதுவரை நமக்கு விளைவித்தே வந்தவர்கள் வேறு யார்? நமது அரசியல் எதிரியான மக்கள் விரோத தீயசக்தி திமுகவும், கொள்கை எதிரியான மற்றும் பலருடன் களம் காணும் பிளவுவாத சக்தியான பாஜகவும் என்று நம் மக்களே அறிவர். மக்களுக்காக அவர்தம் நலன்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்த இந்த விஜய் பாசிச மனநிலை கொண்ட ஜனவிரோத கட்சிகளின் அழுத்தங்களுக்கா அடிபணிவான்? திசை திருப்பல் முதலீட்டுக் கழகங்களின் நெருக்கடிகளுக்கும் நிர்பந்தங்களுக்கும் குனிந்து கூழை கும்பிடா போடுவான்? ஆதாயங்களைக் காட்டி உங்கள் மகனை அடக்கிவிடவும் முடியாது. அதிகாரங்களை ஏவி உங்கள் சகோதரனை விரட்டிவிடவும் இயலாது. இறைவன் அருளால் இயற்கையின் துணையுடன் மாபெரும் பெண்கள் சக்தி, மாபெரும் இளைஞர் சக்தி, மாபெரும் மக்கள் சக்தியுடன் உலகெங்கும் உள்ள நமது தோழர்களின் பேராதரவுடன் முதன்மை அரசியல் சக்தியாக களத்திற்கு வந்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தமிழக மக்கள் நலன் சார்ந்த நோக்கத்தையும் அதன் தாக்கத்தையும் எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்பதை வரும் தேர்தலில் நம் மக்களே அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டி உணர்த்துவர். நம்மை எள்ளி நகையாடிய கூட்டம் மட்டுமன்று, இந்த நாடே அறியும் அளக்க முடியாத ஆழ்கடல், விலக்க முடியாத விரிவானம் தனிவையுக என்று. நேர்மையின் நெருப்பு கோலம் மக்களின் நெஞ்சில் நீக்கமரக் குடியிருப்பது தனிவையுக என்று. சமூக நீதிக் காவலரன், ஜனநாயக பேரரன் தனிவையுக என்று. இப்படிப்பட்ட தனிவையுகவை ஊழல் விஷ சக்திகளாலா வீழ்த்த முடியும்? பாசிச சக்திகளாலா பகைவெல்ல முடியும்? மக்களே, மீண்டும் சொல்கிறேன், இத்தனை நெருக்கடிகளையும் இத்தனை நிர்பந்தங்களையும் இத்தனை வேதனைகளையும் உங்கள் விஜய் தாங்கிக் கொண்டு நிற்க ஒரே ஒரு காரணம்தான் உண்டு. அது உங்களின் உயர்தனி உள்ளன்பு மட்டும்தான். எந்த அரசியல் கட்சி முன்புலமோ பின்புலமோ இன்றி அரசியலுக்கு வந்த என்னை நீ வாப்பா, நீ வா தம்பி, நீ வா அண்ணா, நீ வா நண்பா, நீ வா தோழா, நாங்க பாத்துக்கறோம் என்ற உங்களின் பேரன்பும் பேராதரவும் மட்டுமே என்னை இயக்கும் மாபெரும் உந்து சக்தி என்பதே உண்மை. இப்போதும் சொல்வேன், எப்போதும் சொல்வேன். உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் எந்த அதிகார சக்தியாலும், எந்த அராஜக சக்தியாலும், எந்த தீய சக்தியாலும், எந்த பாசிச சக்தியாலும், எந்த மற்றும் பலர் சக்தியாலும் பிரிக்கவே இயலாது. பணத்தை மட்டுமே நம்பி தத்தம் சுயலாபங்களுக்காக அரசியல் களமாடும் எதிர்வரும் நம் தலைமுறையின் கனவுகளை அடகு வைக்க துடிக்கும் அடிமை அரசியல் சூதாடிகளின் வேறு எந்த சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்தாலும் பிளவுவாத சக்திகளுக்கான மறைமுக அல்லது நேரடி ஆதரவாக மட்டுமே அது மாறும். ஆகவே எப்போதும் போல அடைமழையாக இந்த அரசியல் சூதாடிகளின் ஊழல் லஞ்சக்கொள்ளை பணமழை பொழிந்தாலும் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று நீங்கள் அனைவரும் திருவிழா கோலம் பூண்டு விசில் புரட்சிக்கு தயாராகி குடும்பம் குடும்பமாக சென்று வாக்களிக்க வேண்டிய எவ்வித மறுசிந்தனைக்கும் இடம் தராத ஒற்றை தேர்வாக விசில் சின்னம் மட்டுமே இருக்க வேண்டும் என உங்களை இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம். வெற்றி நிச்சயம். இந்த கடிதம் தமிழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் உணர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் பரப்புரை இன்று மாலையுடன் நிறைவடையும் நிலையில் விஜயின் இந்த உணர்ச்சி பூர்வமான வேண்டுகோள் ஏப்ரல் 23 அன்று நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகவுக்கு வலுவான ஆதரவை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.